என் வலையில் மாட்டிக்கொண்டான். மாது எனக்கு 34 வயது இருக்கும். என் கணவர் ஒரு ஏஜென்ட். இங்கு பல ஊர்களில் இருந்து வேலை செய்ய வேலையாட்கள் வருவார். என் கணவர் மற்ற நாடுகளில் இருந்து ஆட்களைத் தேர்வு செய்து இங்கு இருக்கும் நிறுவனத்தில் சேர்த்துவிடும் ஏஜென்ட் வேலை செய்கிறார். நானும் அவருக்கு உதவியாக கணக்கு வழக்கு போன்ற வேலைக்கு உதவியாக இருப்பேன். அவர் சாதாரணமாக குடிக்கும்போது அமைதியாக இருப்பார். ஆனால் தலைக்கு ஏற குடித்துவிட்டால் அசிங்கமாக திட்டி தீர்ப்பார். நானும் என் வீட்டில் புகார் தெரிவிக்காமல் அமைதியாக குடும்பம் நடத்தி வந்தேன். இருவருக்கும் திருமணம் நடந்து 10 வருடங்கள் ஆகிறது. இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. திருமணம் ஆனா முதலில் தினமும் பஜனையை வைத்துக் கொண்டு இருந்தோம். ஆனால் நாட்கள் கடந்து செல்கையில் அவருக்கு பஜனையில் ஈடுபாடு குறைந்தது. கடந்த 2 வருடங்களில் மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 6 வாரங்களுக்கு ஒரு முறை மட்டுமே பஜனை வைத்துக் கொண்டோம். வெட்கத்தை விட்டுச் சொல்ல வேண்டும் என்றால், எனக்கு உணர்ச்சி ஏறும்போது எல்லாம் எனக்கு நானே விரலை வைத்து ஆட்டிக்கொள்வேன். என் கணவர் பல பெண்களுடன் மறைமுகமாக பஜனை வைத்துக் கொண்டுதான் இருந்தார். குறிப்பாக பிரெஞ்சு நாட்டில் இருந்து வந்த வேலைக்காரியுடன் நன்றாக அனுபவித்து வந்தார். அவருக்கு பசி வரும்போது எல்லாம் பல பேருடன் தீர்த்து கொள்வர். நான் என் குகை காய்ந்து கணவன் எப்போது செய்வார் என்று காத்துக் கொண்டு இருக்க வேண்டும். நாட்கள் வேகமாகச் சென்று கொண்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் எனக்கு நானே தனிமையில் பஜனை காண்பது திருப்தி அளிக்கவில்லை. என் கணவர் பெண்களுடன் லூட்டி அடிப்பதையும் கண்டு கொள்ளவில்லை. என் உணர்வை அவருடன் பகிர்ந்து கொள்ள மனம் வரவில்லை. என் அரிப்புக்கு அவரின் தம்பி மிகவும் தேவைப்பட்டது. பஜனையில் மிகவும் கை தேர்ந்தவர். ஒரு சாதாரண மனைவியாக நான் தான் எப்போதும் பஜனையை துவங்கி வைக்க வேண்டும். ஆனால் எந்த ஒரு பெண்ணும் பஜனைக்கு முதலில் அடித்தளம் போட்டால் அவளை தீ என்று சுலபமாக கூறிவிடுவார். இதற்கு முன் இருவரும் பஜனை வைத்துக் கொள்ளும் போது எல்லாம் அவரின் ஆணைக்கு இணங்கவே செய்து கொடுத்தேன். அவர் என்னிடம் எதிர்பார்ப்பது எல்லாம் பின்னாடி செய்ய வேண்டும், பெரிய தம்பியை ரசிக்க வேண்டும், என் குகையில் கேரட் அல்லது வாழைப்பழம் வைத்து இறக்கிக் காண வேண்டும் என்று ஆசைப்படுவர். சில முறை என் குகையில் அந்த பொருட்களை எல்லாம் வைத்து இன்பம் செய்து இறுதிக்கட்டம் வரை பார்த்து சந்தோஷப்படுவார். இதுபோன்ற அவருக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் செய்ய சொல்லி அடிமையைப் போன்று வைத்து இருப்பார். நானும் என் கணவனுக்காகச் செய்து காட்டுவேன். அவர் பஜனையை செய்வதில் ஒரு வல்லவர். எங்களுக்கு திருமணம் ஆகி முதலிரவில் இரவு ஆரம்பித்து காலை உணவு உண்ணும் வரை தொடர்ந்து 7 முறை பஜனை செய்து குகையை வீங்கச் செய்தார். அந்த இரவை இருவரும் நன்றாக அனுபவித்தோம். ஜனவரி மாதத்தில் வேலை செய்யும் தொழிலாளிகளை வீட்டுக்கு அழைத்து குடித்துக் கொண்டு இருந்தார். அதில் ஒருவர் அமைதியாக சோபாவில் அமர்ந்து கொண்டு பார்க்க அழகாக இருந்தார். என் கணவருக்கு போதை தலைக்கு ஏறி அவர் மேல் மற்றும் ஹாலிலும் வாந்தி எடுத்து நாசம் செய்தார். அவருடன் இருந்த அனைத்து நண்பர்களும் சென்று விட்டனர். அவர் மட்டும் எழுந்து வந்து ஈரமான துணியை வைத்து என் கணவர் முகம் மற்றும் ஹால் துடைக்க உதவி செய்தார். நானும் அவரும் சேர்ந்து என் கணவரை தூக்கிக் கொண்டு படுக்கை அறையில் படுக்க வைத்தோம். பின் அவரை வழி அனுப்ப முன்வாசல் வரை சென்று நன்றி கூறினேன். அவர் திரும்பி நேராக முகத்தை பார்த்து சில வினாடிகள் கண்களை பார்த்துவிட்டு தலை குனிந்து என் முயல்களை பார்த்தார். எனக்கு அவர் பார்த்த அந்த பார்வைக்கு என்ன மாதிரியான எதிர்வினை கொடுப்பது என்று தெரியவில்லை. ஏனென்றால் அவர் பார்த்த அந்த நேரத்தில் சாட்டின் பைஜாமாஸ், நைட்டி போன்ற ஆடை அணிந்து கொண்டு உள்ளே அணியாமல் இருந்தேன். அவர் சிரித்துக்கொண்டே குட்